நான் உண்மையதான் சொல்றேன் பாட்டி. நான் தான் இவனை பாரதியோட புருஷனா நடிக்கிறதுக்காக இந்த வீட்டுக்கு வர வச்சேன். ஆனா வந்தவன் அப்படியே எல்லாத்தையும் மாத்தி அவனுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டான். அப்ப அந்த மேரேஜ் சர்டிபிகேட் அதுவும் எல்லாமே என்னோட திட்டம் தான். பாரதிக்கு இவனுக்கும் கல்யாணம் ஆன மாதிரி சர்டிபிகேட் ரெடி பண்ண வேண்டிய இடத்துல இவன் இவன் அப்படியே உள்டவ எல்லாத்தையும் மாத்திட்டான். பாட்டி பாட்டி என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? நீ பண்ண காரியத்தினால இந்த குடும்பத்தோட மானமே சந்தை சிரிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்படி எல்லாம் பண்றதுக்கு உனக்கு அசிங்கமா இல்லையா? எதுக்காக இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்ணி வச்சிருக்க? சாரி பாட்டி, பாரதி மேல இருக்கிற கோபத்துலதான் இப்படி பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. இந்த ஒரு வார்த்தைக்காக தான் நான் இவ்வளவு போராடினேன். பாரதியோட லைஃப்ல இவங்க விளையாட பார்த்தாங்க. அதுக்காக இவங்க பாரதியை பத்தி கண்டதையும் என்கிட்ட சொன்னாங்க. நான் பணத்துக்காக சொல்ற வேலையெல்லாம் செய்யறவன் தான். ஆனா பொண்ணுங்க விஷயத்துல நான் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிக்காம எதையும் பண்ண மாட்டேன். நீங்க என்னை விட்டு பிரிஞ்சு போயிருவீங்களோங்கிற பயத்துல என்னால தினம் செத்துக்கிட்டு இருக்க முடியாது ஆதி. பாரதி இந்த வீட்டுல இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. என் கல்யாணம் தடைப்பட்டு போறதுக்கு இந்த பாரதி தான் காரணமா இருப்பான்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு. நான் நிறைய தடவை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஆனா நீங்க அவளை இந்த வீட்டை விட்டு அனுப்ப தயாராவே இல்ல. பாரதி இந்த வீட்டை விட்டு அனுப்புறதுக்காக தான் நான் இதை பண்ணேன். பாத்தீங்களா பாட்டி, மித்ரா இந்த விஷயத்துல எவ்வளவு அப்செட் ஆயிருந்தா அவ இப்படி எல்லாம் யோசிச்சிருப்பா. அவ பண்ண விஷயம் தப்புதான் பாட்டி. ஆனா அவ மனசுல இருந்த பயம் நியாயம் தானே பாட்டி. நீ சொல்றதும் சரிதான் சுதாகர். அவ பக்கம் இருக்கிற நியாயத்தையும் நாம யோசிச்சாகணும். மித்ரா சொல்றது சரிதான். கல்யாண வேலை கிணத்துல போட்ட கல்லு மாதிரி அப்படியே இருக்கு. இதுக்கு மேல தள்ளி போடுறது சரியா வரும்னு எனக்கு தோணல. டேய் தவக்கல பாட்டி, கேலண்டர் எடுத்துட்டு வரேன். சீக்கிரம் வா பாட்டி. இந்தாங்க. சுதாகர், நாளைக்கு மறுநாள் நல்ல முகூர்த்த நாளா இருக்கு. அன்னைக்கே சாமியாரை கூப்பிட்டு கல்யாண வேலையெல்லாம் ஆரம்பிச்சிடலாம்ப்பா. அதுதான் நல்லது. அது அம்மா, என்ன? நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். திட்ட மாட்டீங்களே? இங்க வா. நான் எதுக்கிட்ட உன்னை திட்ட போறேன்? என்ன விஷயம் சொல்லு. எங்க ஸ்கூல்ல நெக்ஸ்ட் வீக் டூர் கூட்டிட்டு போறாங்கம்மா. என் கிளாஸ்மேட் எல்லாருமே போறாங்கம்மா. நாளைக்கு பணம் கட்டணும்னு சொல்லிருக்காங்க. ஏன் தமிழ், நாளைக்கு பணம் கட்டுறதுக்கு இன்னைக்கு வந்து சொல்றியே? முதல்ல சொல்லிருக்க கூடாதம்மா. இல்ல பாட்டி, அம்மா ஏற்கனவே நிறைய கஷ்டப்படுறாங்க. அதனால டூர் போக வேணான்னு நினைச்சேன். ஆனா கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வர சொல்லி ரொம்ப கம்பல் பண்றாங்க. அதனால தான் இப்போ வந்து கேட்குறேன். அது மட்டும் இல்லை, எனக்கும் டூர் போக ரொம்ப ஆசையா இருக்கு பாட்டி. இங்க பாரு, இப்பவே பெரிய மனுஷி மாதிரி பேசக்கூடாது. உனக்கு என்ன, இப்போ உனக்கு டூர் போகணும் அவ்வளவுதானே? எவ்வளவு பணம் வேணும்? ஒருத்தருக்கு 8000மா. எப்பவுமே இவ ஆசைப்பட்டு எதையும் கேட்டதே இல்லை.
இப்ப கேட்டு நாம வேணான்னு சொன்னா அது சரியா இருக்காது. சம்பளம் வேற போடல, எப்படி சமாளிக்கிறது? தமிழ், எப்ப பணம் கட்டணும்னு சொன்ன? நாளைக்கு தான் லாஸ்ட் டேட்மா. ஓகே, நாளைக்கு உனக்கு பணம் கொடுத்துட்றேன், நீ டூருக்கு போலாம். ம்? ரொம்ப தேங்க்ஸ்மா. அம்மா, நான் கூட நீ வேணான்னு சொல்லிடுவேன்னு பயந்துட்டே தாம்மா வந்து கேட்டேன். நந்தினி சொன்ன விஷயத்தை வச்சு அந்த பாரதியை எப்படியாச்சும் லாக் பண்ண ட்ரை பண்ணணும். இது ஒரு செம்ம சான்ஸ். இதை எப்படி பவானிக்கு கால் பண்ணி கேட்கலாம். சொல்லு மித்ரா. மேடம், அந்த பாரதியை பழிவாங்க ஒரு சூப்பரான சான்ஸ் வந்திருக்கு. பாரதிக்கு 2 மாசமா ஆபீஸ் சம்பளமே கொடுக்கல. அதனால அவளோட ஃபினான்ஷியல் கண்டிஷன் கொஞ்சம் டைட்டா தான் இருக்கு. நாங்களும் வேணும்னே அவளுக்கு சம்பளம் போடாம இருக்கோம். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அவ பொண்ணு தமிழ் ஸ்கூல்ல ஏதோ டூர் போறதுக்காக பாரதி கிட்ட பணம் வேணும்னு கேட்டிருக்கா. ஆனா இப்ப அவ இருக்கிற சூழ்நிலையில பாரதி கிட்ட சுத்தமா பணமே இல்ல. இத வச்சு பாரதிய கண்டிப்பா லாக் பண்ண முடியும்னு எனக்கு தோணுது மேடம். ஆ, 2 பேரும் வந்துட்டீங்களா? ஆமா பாட்டி. அம்மா இன்னும் வரலையா? சீக்கிரமா வந்துடுறேன்னு சொன்னா இந்நேரம் வந்துட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். அது சரி, நீ டூர் போறதுக்கு பேர் கொடுத்துட்டியா? கொடுத்துட்டேன் பாட்டி. ஆ, பாட்டி, எனக்கு வர வர ஸ்கூலுக்கு போகவே பிடிக்க மாட்டேங்குது. ஆ, ஏண்டா? அக்கா மாதிரி பெரிய பசங்களை தான் டூருக்கு கூட்டு போறாங்க, எங்களெல்லாம் கூட்டிக்கிட்டே போக மாட்டேங்கிறாங்க. அட வாளு, நீயும் பெரிய பையன் ஆனதுக்கு அப்புறம் உன்னையும் கூட்டிட்டு போவாங்கடா. அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணு. போங்க பாட்டி, நான் ரொம்ப அப்செட்டா இருக்கேன். ஆ? ம், சரி சரி, 2 பேரும் போய் முகம் கழுவிட்டு வாங்க. உங்களுக்கு சாப்பிட எடுத்து வைக்கிறேன். அப்புறமா நீ அப்செட் ஆயிக்க. ம்? எனக்கு ஒண்ணுமே வேணாம், நான் ரொம்ப கோவமா இருக்கேன். ஓஹோ, என்ன தமிழ், ரொம்ப கோவக்காரனா இருப்பான் போல இருக்கு. சரி, அதை விடு. அவன் கிடக்குறான், அவனுக்கு உன் அம்மா தான் கரெக்ட். நீ போய் துணியெல்லாம் மாத்திட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, நான் சாப்பாடு எடுத்து சரி வைக்கிறேன். பாட்டி. போ.